ஆரம்பிச்சல குட்டியான வருஷம் நம்ம எதோட முடிச்சிருந்தோம்னா ஜாக்சன் ஜேகேவை போய் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஜேகே செம்ம ஷாக் ஆயிருப்பான். ஸோ இதோட நம்ம சின்னம்மா கதைக்குள்ள போகலாம். ஜேகே ஜாக்சனை தள்ளி விட்டுட்டு, ஜாக்சன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட தம்பி, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்கான். ஜாக்சன் கிட்ட தான் நம்ம ஜேகே. ஸோ ஜாக்சன் ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகே நான் தம்பியா இல்லை உன்னோட பாய் ஃப்ரெண்டா நான் காட்டுறேன், அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் இந்த மாதிரி சொல்கிறான் ஜேகேட்ட. ஸோ ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஸோ நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க தான் சொல்கிறேன்னே ஜேகே, நான் கரெக்டாக தான் பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜேகே பார்த்து சொன்னோன்னா ஸோ ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. ஸோ செம்ம நிஸ்டேட் ஆகி டென்ஷன் ஆகிடும். இவங்கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு ஆகாது, எனக்கு சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸை விட்டு எந்திரிச்சு போயிடலாம் அங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்திரிச்சு போகலான்னு நினைக்கும் போது ஜேகேவோட கைப்பிடிச்சி இழுத்தனால ஜேகேவும் பெட்டில் போய் விழுந்துடுறான். ஸோ ஜாக்சன் அப்படியே லாக் பண்ணிடுறான் பெட்லேயே வச்சு. ஸோ ஜேகேக்கு இன்னும் காண்டாது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜாக்சன், என்னை விட்டு, முடியாது, விட மாட்டேன். அவ்வளோ தூரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஜாக்சன் விடுறதாவே இல்லை, அவன் வேலையும் அவன் வாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே நல்லாவே புரிஞ்சிச்சு இவன் என்ன மீனிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. இவன் எப்படியா தப்புக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியா இருந்துச்சு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி அவனை தள்ளி விடலான்னு பார்த்தா தள்ளி விட்டாலும் திரும்ப அவனை லாக் பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமட்டே இருக்கான். ஜாக்சன் ரொம்ப டீப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே இது ரொம்ப டீப்பாக போகுது, இல்லை இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வழியே ஜாக்சனை தள்ளி விட்டுறான் பெட்டில். தள்ளி விட்டுட்டு ஸோ ஜேகே அங்கேருந்து இருந்துச்சு இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாஸ்வேர்டை போடுறான். ஆனால் தப்புன்னு காட்டுது. ஸோ ஜாக்சன் அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு பெட்டில் உட்காந்துருக்கான். என்னாச்சு ஜேகே, அது பாஸ்வேர்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் போட்டால் தான் லாக் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப திமிராகவும் ரொம்ப கோவமாகவும் ரொம்ப ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம கோவம் வருது. ஜாக்சன் ஒழுங்காக மாதிரியே சொல்லி இதுக்கு என்ன பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்க, சொல்ல மாட்டேனே அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே, ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே குழப்பமாக நின்றுட்டு இருக்கான். நிறைய தடவை ஏதோ பாஸ்வேர்டாக போடுறான், ஆனால் எல்லாம் லாக்கின் அப்படி தான் காட்டுது. ஸோ ஜாக்சன் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். நீ எத்தனை தடவை எந்த பாஸ்வேர்ட் போட்டாலும் லாக்குன்னு தான் காட்டும், எனக்கு மட்டும்தான் அந்த பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னு சொல்லி திமுறா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தலை பிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் யோசிச்சுட்டு. அப்படியே ஒரு பக்கம் யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம பேரை தான் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பானோ பாஸ்வேர்டு அப்படின்ட்டு. ஸோ ஜேகே அப்படியே அவனோட நேம் அந்த பாஸ்வேர்டில் போடுறான். ஸோ லாகின்ல ஓப்பன் அப்படின்னு காட்டுது. அப்படியே அந்த செவர் டோர் அப்படியே திருப்புது. ஸோ ஜாக்சன் செம்ம ஷாக் ஆகிடுது, எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்ட்டு அப்படியே தலை பிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஜாக்சனை பார்த்துட்டு, எனக்கு தெரியாத ஒரு பாஸ்வேர்டை நீ போட போகிற, எப்படி நீ என்னமா தாண்டா போட்டிருப்ப, உன்னை பற்றி தெரியாது, நீ எம்மாரி எப்படி பித்து பிடிச்ச பைத்தியம் மாதிரி இருக்குன்ட்டு ஜேகே ஜாக்சனை ரொம்ப கோவமாக இந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே அந்த லாக் ஓப்பன் ஆயிடுது. ஓகேவா, அந்த குடன் ரூம் விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்துட்டு ஜேகே பார்க்குறான். ஸோ 2-3 பாடி கார்டு தயங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. தயங்க பிடிச்சிருக்க பாடிக்காரை எல்லாருமே அடித்து பந்தாடி பறக்க விடுறான். அப்படியே கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுறான் ஜேகே. ஸோ ஜேகே இப்படி செம்மையாக போட்டு ஃபைட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜேகே ஃபைட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு தயங்க பார்க்குறான். உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்கா, வந்து அது பண்ணணும் ஜாக்சன் தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே கேட்டோன்னா. ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு நான் எல்லாமே அப்புறமா சொல்கிறேன், புரியுதா. ஜேகே தயங்கிட்டு அந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ தயங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே தான் தயங்க பார்த்துட்டு சரி நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம போகலாம் வா அப்படின்ட்டு. ஸோ ஜேகே தான் தயங்கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இங்கே ஜாக்சன் செம்ம கோவத்தில் டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். நேரம் ட்ராவல் ஆகிறாங்க 2 பேருமே. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜேகே அவன் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படி காரை விட்டு 2 பேரும் இறங்கிட்டு ஜேகேவும் தயங்கும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஸோ நிறைய பாடிகள் நிற்காங்க. ஸோ தயங்கோட பாடிகார்டு அங்கே தான் இருக்காங்க. ஸோ நேராக நம்ம ஜேகே ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம தயங்க ஒரு வழியாக 2 பேருமே ரூமுக்கு வந்துட்டு ஸோ ஜேகே டோரை லாக் பண்ணிட்டு தயங்கும் பார்க்குறான். என்ன பண்ணுற ஜேகே இந்த மாதிரி நம்ம ஜேகேட்டு கேட்டோன்னா ஸோ ஜேகே திரும்பி பார்த்துட்டு நீ வந்து உட்கார் ஃபஸ்ட்டு, நான் எல்லாமே சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்ட்டு அப்படின்ட்டு. ஸோ உட்கார வச்சு அங்கே என்னென்ன நடந்துச்சோ எல்லா விஷயத்தையுமே நம்ம தயன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ தயங்கு செம்மையாக கோவருது. சொல்கிற ஜேகே அவன் அப்படி பண்ணானா, அப்புறத்துக்கு நான் நீ விட்ட, நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்ன முழுசாக அடையணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணான். கிட்ட தப்பிக்கணும்னு நினச்சி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னை பெட்டில் லாக் பண்ணி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தான்.
அப்புறம் எனக்கு சரியா கோவம் வந்துடுச்சு. அவனை பெட்டில் தள்ளி விட்டுட்டு ஸோ அந்த பாஸ்வேர்டை போட்டு ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலான்னு பார்த்தா பாஸ்வேர்டை போட்டாலும் என்ன பாஸ்வேர்டை போட்டேன். நிறைய தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் கிட்டமே லாகின் தான் கிடச்சி. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா நீ போட்டிருப்பானா அப்படின்னு போட்டு கேஷுவலாக தான் போட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு எல்லா விஷயத்துக்குமே சொல்கிறான் நம்ம ஜேகே தயன்ட்ட. ஸோ தயங்கு செம்ம கோவம். தயங்கு ஜேகேவை பெட்டில் லவ் பண்ணி சின்ன அவன் பண்ணலாம். நீ எப்படி ஒன்று கொடுத்த நீ எப்படி ஒன்று கொடுத்த அப்படின்ட்டு லிப்ஸில் ரொம்ப ஹாட்ஸாக கிஸ் பண்ணுறான் தயங்கு ஜேகே லிப்ஸில். ஸோ ஜேகே லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஏன்னா அவளுக்கு லிப்ஸ் எல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன்னா தயங்கு ஜேகேயோட லிப்ஸை பயங்கரமாக போட்டு கடிச்சு லிப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை முடியல டிடி வலியுதுடா அப்படியே மெதுவோட அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். முடியாது உனக்கு தான் பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணி கடிச்சு லிப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம ஜேகேவும் செம்மையாக அவசியம் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி ரொம்ப டீப்பாக போகுது. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. தயங்கு ஜேகேவும் அப்படியே கொஞ்சமாக நம்ம தயங்கு அவனோட ட்ரெஸ்ஸு ஸோ ஜேகேயோட ட்ரெஸ்ஸு ஏங்க அவனோட பேண்ட்டு ஸோ ஜேகேயோட பேண்ட்டு ஸோ எல்லாத்தையும் ரொம்ப பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே நெக்கில் இருக்காங்க ஜேகேவும் தயங்குவோம். இங்கே ஜேகே பார்த்துட்டு ஜேகே இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ணுவேன் அன்னிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேகே லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி இன்செக்ட் பண்ணிடுறான் ஜேகேக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. அதனால முடியல. ஸோ அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறான் தயங்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அது ஜேகேக்கும் லைட்டாக ஃபீல் ஆகிடுது. ஸோ அப்படியே மோட் பண்ணுறான். ஸோ இப்படி உங்களுக்கு க்யூட்டான சின்ன ரொமான்டிக்கான ஒரு ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ரூமில் அப்படியே 2 பேருமே பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஜேகே தயங்கு ஷோல்டரில் செம்ம டயர்டாக படுத்துருக்கான். தயங்கு ஜேகே பார்த்துட்டு ஜேகே நீ சொன்னது புரியுதா. ஜேகே தயங்க பார்த்துட்டு தயம் அதான் முழுசு எடுத்து உடஞ்சிட்டு எப்பவுமே நான் உன்னோட தான். அதே மாதிரி நீ தயம் என்னோட ப்ராப்பர்ட்டி. ஜேகே உன்னோட தயம் ப்ராப்பர்ட்டி. இன்னும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது புரியுதா. ஜேகே இந்த மாதிரி நம்ம தயன்ட்ட சொன்னோம். ஸோ தயங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஸோ ஜேகே சோல்டர்லேயே சாஞ்சிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான் ஜேகேவை. ஸோ ஜேகே அப்படியே பேக்கப் ஹக் பண்ணியிருக்கான். ஜேகேவை தயங்கு இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ ஜேகேக்கு மொபைல் கால் வருது. ஸோ அவன் மொபைல் பார்த்துட்டு எதுக்கு இவங்க இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடிகார்டு தான் கால் பண்ணியிருப்பாங்க ஜேகேக்கு. ஸோ ஜேகேவும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ எதுக்குடா கால் பண்ணீங்க என்ன விஷயம். பாஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ பாடிகார்டு சொல்கிறாங்க. ஸோ ஜேகே செம்ம ஷாக்கு. ஓகேடா இதோட இந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகேவோட பாடிகார்டு அப்படி என்ன தான் சொல்லியிருப்பாங்க கால் ஃபோனில் நம்ம ஜேகே ஃபோனில். ஏன் அதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கானா அதுக்கப்புறம் ஜேகேக்கும் தயங்கும் அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுது, அடுத்து என்ன பிரச்சனை சால்வ் பண்ண போகிறாங்க 2 பேருமே சேர்ந்து. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்தீங்க. லவ் இஸ் ரைம் விஷ் பாய்.